தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிறுபான்மையர் நலத்துறை மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவி சங்கம் இணைந்து நடத்தும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் வாழ்க்கையில் பின்தங்கிய பெண்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான உதவித்தொகை தலா 10,000 ரூபாய் என்கின்ற விதத்தில் 200 பேர் இன்று பயனாளிகள் இருக்கிறாங்க. 50 பேருக்கு இன்று காசோலை கையில் வழங்கப்பட்டிருக்கு. 150 பெண்களுக்கு இசிஎஸ் முறையில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக செலுத்தப்படும். இன்றைக்கு 200 பயனாளிகள் இதுக்கு பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டமானது 1% சங்கத்து மூலியமாக அவங்க கொடுக்கக்கூடிய தொகையிலிருந்து 2 பங்காக அரசாங்கம் கொடுத்து, அதாவது 10 லட்சம் ரூபாய் சங்கம் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் மூலியமாக பெறப்பட்டு 30 லட்சம் ரூபாய் மொத்தமாக இதுக்கு உண்டான தொகையாக மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டமாக செயல்படுறதுக்கு அதுக்குண்டான பயனாளிக்கு இப்போ 200 பேர் இன்றைக்கு பயனாளிகள் அடைஞ்சிருக்காங்க. சார், இது வந்து ஏற்கனவே நம்ம அரசாங்கத்தின் மூலியமாக பெண்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சுயதொழில் தொடங்குறதுக்கு உண்டான பயிற்சிகள் மற்றும் அவங்களுக்கு உண்டான அதற்கு தேவையான வழிமுறைகள் செய்யக்கூடிய வகுப்புகள், அதற்குண்டான உபகரணங்கள், தையல் மிஷினாக இருக்கட்டும், உங்களுக்கு இஸ்திரி பெட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு சலவை தொழிலாளருக்கு சலவை இயந்திரங்கள் கொடுக்குறது, குரூப் லோனு, உங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன்ஸு, அனைத்து விதமான உதவிகளும் அரசாங்கம் தயாராக இருக்குது. அதுக்குண்டான விழிப்புணர்வுகள் இன்னும் பல மக்களுக்கு சேர வேண்டும் என்பது இந்த இடத்துல அந்த ஆட்சியாளர்கிட்ட மற்றும் அனைத்து அலுவலர்கிட்ட இன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். சார், கவுண்டம்பாளையம் பாலம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைவு பெற்றிருக்குது. அதை வந்து குவாலிட்டி செக், அதாவது உங்கள் தரத்தை மட்டும் உங்களுக்கு பரிசோதனை செய்து உங்களுக்கு உடனடியாக வந்து இப்போதைக்கு தற்சமயமாக இப்போ மக்கள் பயன்பெறக்குண்டான வேலைகள் வந்து செயல்படும். ஆய்வுகள் அதிகம் நடந்தாலும் அதன் பிறகு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள்ல புரியல ஆய்வுகள் அடிக்கடி நடந்தாலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல, அரசு மருத்துவமனை மற்ற இடங்கள்ல ஆய்வுகள் அதிகம் நடந்தாலும் அதுக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில வெட்ட வெளியே அதிகமாக எலிகள் இருக்கிற அளவுக்கு ஒரு வீடியோவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறது? இந்த பெருச்சாலைகள், அந்த பெருச்சாலைகளை வந்து கூடிய சீக்கிரம் களை எடுக்க வேண்டியதில் நாங்கள் இருக்கிறோம். தொடர் ஆய்வின் மூலமா முழுமையாக பெருச்சாலைகள் களை எடுக்கப்படுவார்கள். இல்லை சார், அதான் நீங்கள் சொன்னது சார் சொன்னீங்க, அதுதான் சொன்னார். சார் சொன்ன விஷயத்த சொல்ல வரேன் நான். சரிங்களா, கூடிய சீக்கிரம் களை எடுக்கப்படுவார்கள். சார், ஆய்வுகள் என்பது முறையான ஆய்வுகள் தான் நடத்தப்பட்டு இருக்குது. அது சில விமர்சனங்கள் வந்து எப்படி சொல்றது, யாரும் செய்யாத விஷயம் கிடையாது, பொதுவான விஷயங்கள் தான். எல்லா ஆய்வுகள் வந்து பொதுவான விஷயங்கள், மாணவர்களுடைய கல்வித்திறன் மற்றும் அவங்களுடைய மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பண்றாங்க. அது வேற விதமாக பல இதெல்லாம் இருக்குது. சில விஷயங்கள் வந்து எங்களுடைய கட்சியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி சில விஷயங்கள் தவிர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அதற்குண்டான ஆலோசனைகள் பெறப்பட்டு அதன் முறையாக செயல்படுத்துவோம் என்று தெரிவித்து சார், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிறைய பக்கம் இருக்கிறத வந்து நான் என்னுடைய ஆய்வு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து சில இடத்துல வந்து உணவுகள் தரங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் அதுவாக சொல்லப்பட்டது. இனி வரும் காலங்களில் முழுமையாக அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடியவர்கள் அதை நீங்க பாப்பீங்க சார். முதல்வர்கிட்ட இந்த மாதிரி கூடுதல் நிதி கேட்கப்பட்டிருக்கு, சொல்லி நீங்க இந்த மாதிரி கூடுதல் நிதி கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி திட்டங்கள் சார் அது வந்து முழுமையாக மாண்பு முதலமைச்சர் அவர் தான் சொல்லுவாரு. உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா மக்கள் நலம் சார்ந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு செவிசாய்த்து தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அனைத்து விதமான தேவைகளும் நம்ம முதல்வர்கள் தயாராக இருக்கிறார்கள் மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் என்னென்ன திட்டங்கள் என்பது மாண்பு முதல்வர்கள் அறிவிப்பார். ஆனால் மக்கள் சார்ந்த அனைத்து நிகழ்ச்சி அனைத்து தேவைகளுக்கும் முழு ஈடுபாடோடு செயல்படுத்துவார் என்பதை நான் தெரிவிச்சு. முதல்வர் வருகை தொடர்பாக சார், முதல்வர் வருகை தொடர்பாக கோவைக்கு வருகை தொடர்பாக கரூருக்கு செல்வதற்கான பயணம் ஏற்பாடு சரிங்க. கரூருக்கு ஏற்பாடு வந்து விரைவாக நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய மீடியா டீம் அங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. மிக ஜரூராக நடந்துருக்கு. நல்ல விதமான மக்களுக்கு உண்டான தேவைகளும் சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே செயல்பாடு நடைபெற்று இருக்குது. கோவைக்கு அதுக்குண்டான அறிவிப்புகள் கூடியவர்கள் சொல்றேன் சார்.
வெட்டு அதிகமாக இருக்குது, அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? ஸோ அது ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் இதுக்குள்ள விளக்கங்களை சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதே வந்து அது துறை சார்ந்த அமைச்சர் சொல்லும்போது அதை பற்றி நான் மறுபடியும் அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ.